நமது ஆண்டவரும் உலகரட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வார்த்தைகளை நன்றியும் தெரிந்து கொள்கிறேன். இதனாலே தேவ செய்தி கொடுப்பதற்கு முன்பே அருமையான பாசமா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பின்பு மாறி மாறி தன்னுடைய சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். இவன் தாமே இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு ஆசிரியத்தின்படியாக கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளிலே என் சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாது. தெய்வம் தந்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். தேவி பிதாவே, இப்படி வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளோடு பேச என்னுடைய ஆவியானவர் கையில் நடப்பிக்க முடியாது பேசுகிறது. நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார்கள் சொல்கிறேன். தேவி பிதாவே, உடைய வார்த்தையை கொண்டு இன்னொரு மக்களோடு நீ பேசி விட முடியாது. ஆவியானுடைய சுத்தத்தை எங்களை அர்ப்பணிக்கும். தேவாவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழிக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய் விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறேன் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பில் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழும்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகளே,
சங்கீதம் 114 சங்கீதம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷக்காரரான ஜனத்தாரிலும் இருந்து புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டியை போலவும் துணிகிறது. கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் மலையிலே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டியை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியை நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரே. சேர்ந்து வாசிப்போம். அவர் கண்மலை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை மேலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஓசியா தான். எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 753 முதல் 710 வரை. ஓசியா என்று சொன்னால் ரட்சிப்பு என்ற அர்த்தம். இதில் 14 அதிகாரம் 9 வசனம் உண்டு. தேவன் எச்சரிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். இந்த ஓசியாவிலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கு முழுவதும் மீட்பை குறித்து அதனுடைய கருப்பொருள் வெளிப்படுத்துகிறது. வேதாகம வரிசையில் 28வது ஆகும், அதிகாரம் 14, வசனங்கள் 197. இதில் கேள்விகள் 16, கட்டளைகள் 26, வாக்குத்தத்தங்கள் 10, எச்சரிக்கைகள் 298, தீர்க்கதரிசனங்கள் 152, நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள் 17, நிறைவேறாத தீர்க்கதரிசனங்கள் 134, தேவனுக்கு சிறப்பு செய்தியாக 10, முக்கிய அதிகாரம் 4ஆம் அதிகாரம், முக்கிய வசனம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் மக்கள் சத்தியத்தை பற்றி அறிவை விட்டு புறஜாதிகளுடைய விக்கிரக வழிபாட்டை பின்பற்றினார்கள். எனவே ஓசியா தீர்க்கதரிசன செய்தியினுடைய முக்கிய அம்சமாகும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாகிறாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தார், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். ராஜாவாகிய சாலமோன் காலத்துக்கு பிறகு கானான் நாடு யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இரு அரசர்களுடைய வடக்கு அரசனான இஸ்ரவேலின் தீர்க்கதரிசன ஊழியத்தை நிறைவேற்றியவர் ஓசியா. எபிராயிம் கோத்திரத்தான இரபெயாம் பிரிந்து வடக்கு இஸ்ரவேலின் முதல் அரசனாக திகழ்ந்தார். பலஸ்தீனாவின் நடுப்பகுதியில் எபிராயிம் கோத்திரத்தாரினுடைய குடியிருப்புகள் இருந்தது. இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களில் மிக முக்கியமானதாக எபிராயிம் கோத்திரம் விளங்கியதால் வடக்கு நாட்டை எபிராயிம் என்று ஓசியா அழைத்துள்ளார். ஓசியா என்றால் ரட்சிப்பு என்பது பொருளாக நாம் கண்டோம். வடக்கு அரசு 10 கோத்திரங்களை இஸ்ரவேல் என்றும் எபிராயிம் என்றும் அழைக்கிறார். ஏனெனில் எபிராயிம் இஸ்ரவேலின் பெரிய கோத்திரமாக இருந்தது. இவர் தெற்கு அரசை யூதா என்று குறிப்பிடுகிறார். ஓசியா ரட்சிப்பு, உதவி, விடுதல். ஓசியாவிலே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீ ஒரு சோரஸ்திரியின் இடத்தில் போய் சேர்ந்து கொண்டிருச்சு. சோரஸ்திரி மனைவி, கோவே, நிறைவான அதனுடைய அர்த்தம். வேசித்தன நிறைவை அது வெளிப்படுத்தினது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் இருவருக்கும் ஒரு குமாரன் பிறக்கிறான். அவள் பேர் இஸ்ரேல்.
தேவன் விதைப்பார் என்ற பொருள். அதாவது நியாயத்தீர்ப்பு நடத்துவார். 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் அப்படி நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது, ஒரு குமாரத்தியை அவன் பெறுகிறான், ஒரு மகள் பிறக்கிறார், ஒரு லோர்காமா என்று பெயரிடுகிறான். லோர்காமா என்றால் இரக்கம் செய்வதில்லை. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நமக்கு விளக்கத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது, ஒரு மகன் அவனுக்கு பிறக்கிறான். இவே லோகமி லோகமி என்று சொன்னார், என் ஜனமல்ல, நீங்கள் என் ஜனமல்ல. இவே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓசேயாவை ஆண்டவராகிய தேவன் சோரசிரியை சேர்க்கவில்லை என்று சொல்லி அனுப்பினார். அவன் சோரசிரியோட சேர்ந்து இனிமேல் 2 குமாரரையும் ஒரு குமாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சோரசிரி வேசித்தனம் நிறைந்தவன். இது எதை காண்பிக்கிறார்? இஸ்ரவேல் தேசத்தை வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் செய்ய போகிற 3 விதமான காரியங்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அதை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகினால் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சிந்திக்க போகிறோம். முதல் பாயிண்ட், சோரமானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் ஓசியா தெளிவாய் இங்கே எழுதுகிறார். இதற்கு முன்னே இஸ்ரவேலுடைய அந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய இந்த சுருக்கமான உருவரை அவுட்லைன் என்னன்னா, 1 முதல் 5 வரை உத்தம கணவனும் உண்மையற்ற மனைவியும். 2வது 4ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை உத்தம தேவனும் உண்மையற்ற இஸ்ரவேல். இந்த ரகசியத்தை தான் நாம் இன்றைக்கு தெளிவாய் நாம் காணப்போகிறோம். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோர்ந்து போயிடுச்சு. இனிமே ஓசியாவிலே நாம் அதை வாசிப்போம். முதல் பாகம், சோரமானவர்கள், வடி விலகினவர்கள். 2வது பாகம், அடங்காத கிடாரி, கீழ்ப்படியாதவர்கள். 3வது பாகம், திருப்பி போடாத அப்பம், உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டவர்கள். 4வது காரியம், பேதையான புறா, அறிவற்றவர்கள் அல்லது அறிவை வெறுத்தவர்கள். 5வது காரியம், காட்டுக்கழுதை, வனாந்திரத்தில் தன்னைச்சியாக திரியும் காட்டுக்கழுதை. 6வது பாயிண்ட், பலனற்ற செடி, கனியில்லாத ஜீவியம். 7வது பாயிண்ட், தன் புருஷனுக்கு துரோகம் செய்த மனைவி, கிறிஸ்தியனும் புருஷனை விட்டுவிட்டவன். இந்த 7 பாயிண்ட்ல இன்றைக்கு 2 பாயிண்ட்களை உங்களோட பேசும்படி ஆவியாளர் பேசி வரார்கள். முதல் பாயிண்ட், முன்பே இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. கரையற்ற கணவனும் கற்பற்ற மனைவியும். ஓசியாவிலே அது முழு 14 அதிகாரம் 9 வசனம் வரைக்கும் நம்முடைய உரை நாம் கண்டோம். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கும் போது, கர்த்தர் ஓசியாவை கொண்டு இனிமேல் உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர சிறியோடி சோர பிள்ளைகளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். பிரியமானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசன் தெளிவாக அவர் எழுதுகிற காரியம் என்று சொன்னால், சோரம் போன அவளை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். முதல் பாயிண்ட், சோரம் போனவர்கள் அல்லது வழி இருக்கிறவர்கள்.
மோசே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரமத்தின் பேரில் மேல் பசியாக இருக்கிறார். மோசே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதனால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படி அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். எனவே 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறவர்களே, வழிகளில் நின்று பூர்வவாதம் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவரை விட்டு அவரை கோபப்படுத்தி இவன் சோரம் போன இந்த இஸ்ரவேல் ஜனம். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவசத்துக்கு மாறாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேவ சமூகத்தை விட்டு அவருடைய அன்பை விட்டு விலகி போவோமானால் நாம் சோரமுறைகளாக வேதம் நமக்கு இந்த ஓசியா தீர்ப்பின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நேரங்களில் எத்தனை சமயங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நினைத்து இவன் நன்றி சொல்ல மனமில்லாதவர்களால் இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைகளிலேயும் அவளை ருசி பார்த்தார்கள், அதை அனுபவித்தார்கள். ஆனால் பின்னும் கர்த்தரை கோபமுற்றினார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அதிசய விதமாய் நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர் ஆகிய ரட்சகரை பற்றி கொண்டு அவர் நமக்கு செய்த அற்புதங்களை நாம் நினைத்து தேவனுக்காக வயராக்கியமாய் வாழ்கிற மக்களாய் இருக்கிறதை தவிர வழி போகிற இருதை உள்ள ஜனங்களாக இருக்கக்கூடாது. சங்கீதத்தை நான் வாசிக்கிற வேண்டிய 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர் வழிவி போகிற இருதம் உள்ள ஜனம் என்றும் என் வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி என் கோபத்திலே கர்த்தருடைய வாரம் இந்த ஓசியா தீர்க்கதரிசி தெளிவாய் அதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டார்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள், தேவன் செய்த அற்புதங்களை மறந்தவர்களால் துரோகிகளால் இமேல் வழி விலகி போனார்கள். அவர்கள் சோர்மனவர்களால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. 2வது பாயிண்ட், அடங்காத கிடாரி அல்லது கடாரி, கீழ்ப்படியாதவர்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விசாலமான வெளியிலே ஆட்டுக்குட்டிகளை போல் மேய்த்து அலையப்படுகிறார். மேய்க்கிறார். ஏன் அலையப்படுகிறார்? வேதம் சொல்கிறது, இவன் நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகிறோமாமே. நாம் அவர் கைக்குள்ளே இருப்போமானால் அவர் இவன் புல்லு நிலைகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் அவர் கைக்குள் இருந்தார். அவர் கைக்குள்ள இல்லாத இவன் கீழ்ப்படியாதவர்களாய் அடங்காத கிடாரியாய் மாறினபடினாலே இவன் தேவனுடைய வார்த்தை 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிற வேண்டிய இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விசாலமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்த்து அலையப்படுகிறார். மேய்க்கிற கர்த்தர் அலையப்படுகிறார். கீழ்ப்படியவர்களாகிய அடங்காத கிடாரியாய் இருக்கிற அவர்களை இவன் அலையப்படுகிறார். 40 வருஷமாய் இஸ்ரவேல் அலைப்படின நோக்கம் அதுதான். 40 நாளிலே கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய
அவர்கள் 40 வருஷங்களாய் நடந்த காரியம் அவள் கீழ்ப்படியாமல் போனதனாலே. நான் வாசிக்கிறவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் இவன் 11 நான் வாசிக்கிறேன். இனிமே பேசித்தனமும் திராட்சரசும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இவன் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறதே. 6வது, இப்படிப்பட்ட நிமித்தம் ஆக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாகிறீர்கள். பொதுவாய் அவர் எபேசு சபைக்கு அவர் எதிர்களை எச்சரிக்கிறார். பின்பே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய மக்களோட பிள்ளைகளோட பேசலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது குடும்ப சூழ்நிலையிலிருந்து அவர் பேசுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாய் என்பதே வாக்குக்கும் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்றார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குக்கும் உள்ள முதலாம் கற்பனையாக. அடுத்ததாக பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பெற்றோர்கள் சொல்றார், கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படித்தது போல இமே சரீரத்தின்படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற இமேன் மனதோடும் கீழ்ப்படிந்து என்று எழுதிய வாசம். கீழ்ப்படிதலை குறித்து திரும்பவும் அவர் தொடர்ந்து நம்மோடு பேசும்போது 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் உங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக புருஷனுக்கு சொல்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதலை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாகும் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைதாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எனவே கீழ்ப்படிதல் எத்தனை அவசியமானதாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படியாவிட்டால் தெய்வ கோபம் நம்மை வரும். இது இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்காத கிடாரியை போல அடங்காதிருந்து கர்த்தர் அவர்களை விசாலமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல வைத்து அறைய பண்ணினார். ஆண்டவர் இறக்கமுடன் இறக்குவின் தேவன் தான் இவன் மெய்ப்பார். ஆனால் மெய்க்கப்படுகிற ஆடு அறையப்படும் மெய்க்கிறார், ஆனால் அதை அறையப்படுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையிலே
அவர் அமர்ந்த தண்ணீர்களிலே நம்மை நடத்துகிற தேவன் என்று சொல்லலாம். புல்லுலகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே சமாதான தாவரங்களிலே நம்மை நடத்துகிற தேவன். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஓசையாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசையாவை நீ போய் ஒரு சோர ஸ்திரியை சோர பிள்ளைகளை உலகத்தில் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகி நம்மை ஆண்டவராகிய தேவன் இனிமேல் அந்த சோர ஸ்திரீ ஆகிய இனிமேல் அவளோட சேர்ந்து கொண்ட மாத்திரத்தில் அவளுக்கு பிறக்கிறதான 3 பிள்ளைகள் அடுத்த வாரத்திலே அது குறித்து நாம் அடுத்த பாயிண்ட்ஸ் நாம் பார்க்க போகிறோம். 1 சோர் போனவர்கள், வழி விலகினவர்கள். 2வது அடங்காத கிடார். இஸ்ரவேலை குறித்த தெளிவான வெளிப்பாட்டை ஓசியா தீர்க்கதரிசன் எழுதுகிறார். இனிமேல் அந்த எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட காரியம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய நமக்கு இனிமேல் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு அவர் பேசுகிறார். நாம் வழி தப்பி போன காரியங்கள் தேவனோடு நாம் ஐக்கியம் எந்த காரியம் நம்மை வழியிலேயே செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து அந்த தேவ சமூகத்திலே நம்மை அறிக்கை செய்து சோரம் நிலையை விட்டு வழி தப்பி போன காரியங்களை விட்டு நம் அவரோடு இணைந்து. எனவே 6வது 16வது வசனத்திலே இளைப்பாறுகிற ஒரு வழி, படிகளில் நின்று கூறுவாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது. ஒரு ஆண்டவராகிய தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருவதற்காகவே அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை மேய்க்கிறார், நம்மை போஷிக்கிறார். அலையப்படுகிற தேவன் அல்ல. நாம் விலகும் பட்சத்தில், நாம் சோர்வு போகிற பட்சத்தில் நாம் நம்மை ஆண்டவர் அறையப்படுகிறவராக இருக்கிறார். அடங்காத கிடாரி கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவக்கும் பல நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார், நம்மோடு பேசுகிறார். தேவ சித்தத்தில் நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படியும் போது ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். நாம் எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசிய நிறுவனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை கூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியுடைய துதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காரியங்களுடைய தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடியதாக தெய்வம் தந்த அருமையான தருணத்திற்காக குறித்து தாங்க ஓசையாவுடைய தீர்க்கதரிசனத்தை நாங்கள் வாசிக்கின்றேன். இந்த 2 பாயிண்ட்ஸ்ல சோறு போனார்கள், வழி விலகி போனார்கள், அடங்காத கிடாரிகளாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், அன்று செய்த நன்மைகளை மறந்தவர்களாய், துரோகிகளாய், எதிர்த்து நிற்கிறவர்களாய், இவை கீழ்ப்படியாத ஜனங்களாய் மாறிப்போவதை குறித்து கர்த்தர் மிகுந்த வேதனைப்படுகிறார். எங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் துக்கிக்கிற காரியங்கள் அதை நாங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து எவரை விட்டு உமோடு ஒப்புருவாகி உங்களுடைய சித்தத்தை எவரை கீழ்ப்படிந்து நிறைவேற்ற தேவன் கிருபை தரும்படி ஆகும். எல்லா துணியை கனவையும் எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அறிவுரை கிறிஸ்து நம்முடைய உள்ள இப்பொழுது சதா காலமும் நிறைவாய் தந்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.